الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام رواه البخاري وعليكم الله ورحمته صلاة سلام حضرت صلى الله عليه وسلم அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபாத்தபீன்கள் மேலும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாகும். மேலான அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் விடுதலை சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எவைகளை எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எவற்றை விட்டும் தவிர்த்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு முஸ்லிம்களாகிய எங்களுக்கு பலவிதமான நியாமத்துகளை தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஒரு நியாமத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நாம் அந்த நியாமத் எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை மறந்துவிட்டோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நியாமத்துகளும் வரும், நிகமத்துகளும் வரும், அருட்கொடைகளும் வரும், சோதனைகளும் வரும். சோதனை வந்தா அதனுடைய நோக்கத்தை விளங்கிக் கொள்ற நாம ஒரு நியாமத், ஒரு ரஹ்மத், ஒரு அருட்கொடை அடைந்து கொள்ளும் பொழுது அதனுடைய நோக்கத்தை விளங்கிக் கொள்வோம். ஒரு மனிதர் ஒரு சோதனையில பாதிக்கப்பட்டுட்டார், உதாரணமாக ஒரு தொழில ஒரு நஷ்டத்தை அடைந்து விட்டார் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்கள் சொல்லுவார்கள், சரி இது அல்லாஹ் வந்தது, இதை கபூல் செஞ்சு போங்க, அல்லாஹ் சோதிச்சு பார்க்கிறான், அல்லாஹ் நிலைமைகளை சீராக்கி தருவான்னு சொல்லி அல்லாஹ் 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 என்ற வார்த்தை 1000 தடவைகள் அவரிடத்தில் புழங்கும். ஆனா அதே நேரம் ஒரு நியமத்தை, ஒரு அருட்கொடையை அடைந்து கொண்டார், அதே மனிதர் ஒரு லாபத்தை அடைந்து கொண்டார். உதாரணத்துக்கு அவரிடத்துல யாரும் வைத்து சொல்றதில்ல இது அல்லாஹ் தந்திருக்கிறான், இது அல்லாஹ் தந்த நியமத் என்பது ஞாபகப்படுத்தப்படுவது. மாறாக அந்த காசை வச்சு, அந்த லாபத்தை வச்சு எவ்வளவு சந்தோஷம் அனுபவிக்கலாம், எவ்வளவு செலிப்ரேட் பண்ணலாம், எப்படியெல்லாம் கொண்டாடலாம் என்றதை நான் யோசிக்கிறோமே தவிர அந்த நியமத்தினுடைய உண்மையான நோக்கம் சிந்திக்கப்படும். சோதனை சோதனைக்காக என்றால் அருட்கொடைகள் எதற்காக? ரப்பு ஏன் அருட்கொடைகளை தருகிறார்? நியமத்துகளை ஏன் வாரி வழங்குகிறார்? மனிதனுடைய ஆரோக்கியம், அவனுடைய உடல் உறுப்புகள், அவனுடைய சொத்துக்கள், அவனுடைய குடும்பம், அவனுடைய தொழில், இப்படி அட்டிக்கு கொண்டே போகலாம். எல்லாம் நியமத்து. அல்லாஹ் வச்சுக்கோங்க, அல்லாஹ் நியமத்துகளை கொடுப்பதனுடைய நோக்கமும் சோதனை. ஒரு மனிதனை சோதிப்பதற்காக எப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறானோ, ஒரு
மனிதன் எவ்வாறு என்னிடத்துல வாரான், அவன் என்னை எவ்வாறு நெருங்குகிறான், என்னையோடு எவ்வாறு நடந்து கொள்றான் என்றதை ரப்பு பார்க்கிற மாதிரி தான் சோதனை ஞாபகத்தை கொடுப்பான், பறக்கத்தாக கொடுப்பான், கொடுத்தும் சோதிப்பான். இந்த மனிதன் எவ்வாறு நடந்து கொள்றான் என்றத ரப்பு பார்ப்பான். அதற்குரிய கடமைகளை நிறைவேற்றுவானா ரப்பு பார்ப்பான். உதாரணத்துக்கு காரூன் என்று சொல்லக்கூடிய காரூன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை காலத்துல வாழ்ந்த காரூன், அவனுக்கு அல்லாஹ் செல்வ செழிப்பை அள்ளி கொடுத்தான். அவனுடைய சொத்துகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஹசானா, அவனுடைய சாவி கோர்வையை சுமக்கிறதுக்கு பலமான ஆண்கள் கூட்டம் முடிஞ்சு அவ்வளவு கொடுத்தான். இவ்வளவு அனுபவிச்சுக் கொண்டிருக்கிறவன் அல்லாஹ் ஸகாத் கொடுக்க சொன்னான், மறுத்தான், சொத்தோடு சேர்த்து பூமியில் சுரிவாங்கப்பட்டான். அவ்வாறு இன்று வரைக்கும் சுரிவாங்கப்பட்டான். நியமத்துதான் கொடுக்கப்பட்டுச்சு, ஆனா சோதனை ஸகாத்தை வெளியாக்க சொன்னான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுக்கிறான், அந்த குழந்தை மூலமாக அந்த குழந்தையை சீராக சிறப்பாக எவ்வாறு நல்வழிப்படுத்துகிறான் என்றதை சோதிச்சுக்கோம். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு சொத்து செல்வத்தை கொடுக்கிறான், அதை எவ்வாறு அவன் செலவழிக்கிறான், மனிதனோடு எவ்வாறு நடந்து கொள்றான், மக்களோடு எவ்வாறு நடந்து கொள்றான், இதையும் நம்ம பார்த்து கொடுக்கணும். தேவையுள்ளவர்களுக்கு கொடுக்கிறாங்களா, தேவையற்றவர்களுக்கு கொடுக்கிறாங்களா, சும்மா கண்ட வேண்டி செலவழிக்கிறாங்களா, இஹ்லாஸோடு செலவழிக்கிறாங்களா, அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்கிறாங்களா, யாருக்காக வேண்டி எதிர்படுறாங்க, எல்லா விடயங்களும் பார்க்கணும். கண்ணியமானவர்களுடைய சகோதரர்களே, அப்ப ரப்பு எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துகள்ல அளப்பெரும் ஒரு நியமத்து தான் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சொத்து செல்வம் என்றது. சிலர் யோசிப்பாங்க, நாங்க அந்தண்டைக்கு சம்பாதிச்சு கொண்டுதானே இருக்கிறோம், எங்களுக்கு எங்கப்பா சொத்து செல்வங்கள் இருக்குது. எங்களுக்கு ரப்பு எங்களுடைய தேவையை விட கொஞ்சம் சரி வெளிச்சமாக தந்திருக்கிறானா, அது ஒவ்வொன்றும் ரப்பு தந்திருக்கக்கூடியது. எங்களோட தேவையை பூர்த்தி செய்வதே நன்மை சொத்து தான். எங்களோட தேவையை அல்லாஹ் எங்கள் மூலமாக பூர்த்தி செய்வதே ஆகப்பெரிய சொத்து. கண்ணியமானவர்களே சகோதரர்களே, ரப்பு தந்திருக்கிறானா, சொத்து செல்வங்களை தந்திருக்கிறானா, அதற்குண்டான கடமைகளை நிறைவேற்றுவோமா என்று பார்க்கணும். அதற்குண்டான கடமைகள் என்ன? ஸகாத் கடமை என்ன? ஸகாத் கொடுக்கணும். ஸகாத்தே மாதிரி சதகா தான தர்மம் செய்யணும். தேவையுள்ள மக்கள் வந்து கேட்டா கொடுக்கணும். இது எல்லாம் கடமை. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல அவங்களால ஏழுமான அளவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றால், சில சஹாபாக்கள் கடனோட வஃபாத் ஆகுவார்கள். கடன் உள்ள நிலைமை. இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டம். காசு பணம் எதுவும் பெருசாக இருக்கல. சஹாபாக்களை பார்த்து கேட்பாங்க, இந்த மனுஷனுக்கு ஏதாவது கடன் இருக்கா? சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ஆமென்னு சொன்னா கேட்பாங்க, மையல் முன்வனாகாதா, அதை யாராவது பொறுப்பெடுக்கிறாங்களான்னு கேட்பாங்க. அப்படி யாரும் சரி பொறுப்பெடுத்தால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நடத்துவாங்க. இல்லாட்டி சொல்லுவாங்க, ஸல்லு அலா ஸாஹிபிக்கும், உங்களோட சகோதரருக்கு நீங்க தெரிவிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஆனால் வெற்றிகள் வந்து குவியும் பொழுது, ஒரு நிலைமைகள் சீராகும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவர் சொத்தையாவது விட்டிருந்தால் அது அவருடைய குடும்பத்தை பீத்து செய்யும். இவர் கடன் ஏதாவது விட்டிருந்தால் அது எனக்கு பொறுப்பு, நான் செலவழிக்கிறேன், நான் கொடுக்கிறேன், நான் அந்த கடனை எத்தனையோ சஹாபாக்கள் தங்களுடைய நிலைமைகளை சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அள்ளி கொடுத்தார். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல வாக்குறுதி அளித்திருந்தார்கள், என்னிடத்தில் பணம் வந்தால் உங்களுக்கு தருவேன் என்றாங்க. கொடுப்பதற்கு முன்னால் வஃபாத் ஆகினார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினார்கள். முதல் தடவை கொடுத்தது மாதிரி 3 பங்காக கொடுத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தேவையுள்ள மக்கள் கண்ணுக்கு விளங்குது, இவர் தேவையோடு இருக்கிறாரா, நாம கொடுக்கிறது கட்டாயம். கொடுக்கக்கூடிய நாங்கள் கொடுப்பதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற விஷயம் என்ன? எங்களை திட்ட மோசமான மூத்தெடுத்த அல்லாஹ்வுடைய கோபம் தனி, எங்களுடைய பலாய் முசீபத்துகள் நீங்கும்.
இதுதானே ஒரு மனுஷனுக்கு தேவை. கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாப்பு தெரியும், பலாய் முசீபத்துகள் நீங்கணும்னு சொல்றோம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டும் சொல்றோம். கொடுக்கிறதுல வச்சிருக்கிறான், ஆனா எடுக்கிறதுக்கு நாங்க கண்ணியமான சகோதரர்களே, அழகான ஒரு சம்பவம் விஷயம். சுலைமான் அல்-கானூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அரசர் அவருடைய காலத்துல நடந்த ஒரு சம்பவம். சுலைமான் அல்-கானூனி மன்னர் சுலைமான் அல்-கானூனி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஒரு நாள் ஏதோ தூங்கி கொண்டிருக்கிறாங்க. தூக்கம் போகுது, திடுக்கிட்டு எழுப்புறாங்க. தூக்கம் போகுது, அங்கால சுற்றுறாங்க, இங்கால சுற்றுறாங்க, அப்படி போறாங்க, இப்படி போறாங்க. மனசு கேட்குதே இல்லை, என்ன நடக்குது? உடனே எழுப்பினாங்க, தன்னுடைய காவலாளிகளை கூப்பிட்டு சொன்னாங்க, நாட்டில் என்னமோ நடக்கிற மாதிரி என் மனசு சொல்லி கொண்டிருக்குது, வாங்க போ. தன்னுடைய ஆடைகளை மாற்றி ஒரு மாறு வேடம் போட்டு தன் அரசன் என்பதை காட்டாம சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போவார். பாதையோரமாக நடந்து வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஓரமாக ஒரு மனிதர் இறந்து கிடக்கிறார். அந்த மனிதன் யாருமே தொற்றாம கூட இல்லை, தூரமாக ஓரமாய் நடக்கிறார். அதோ ஒரு நஜீஸ் மாதிரி பார்க்கிறாங்க அந்த ஜனாசாவை. சுலைமான் அல்-கானூனி ரஹ்மத்துல்லாஹி அவளுக்கு சரியான கவலையாச்சு. என்னுடைய ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வா? ஒரு சிலரை பிடிச்சு கேட்டாங்க, என்ன சொன்னாங்க, இந்த மனிதர் உலகத்துல வாழ்ற காலத்துல அதிகமாக விபச்சாரம் செய்யக்கூடிய, அதே மாதிரி இந்த மனிதர் உலகத்துல வாழக்கூடிய காலம் நல்ல மதுபானம் குடிக்கக்கூடிய மனிதர். இந்த ரெண்டு பாவம் வந்துருச்சு. அதனால மக்கள் இவர்கிட்டையும் போறாங்க. அதனால சுலைமான் அல்-கானூனி ரஹ்மத்துல்லாஹி உள்ளத்துல ஒரு கவலை. எப்படி இருந்தாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துல ஒரு மனிதர் அல்லவா, அதுவும் வேண்ட ஆட்சிக்கு கீழாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அல்லவா என்று சொல்லி அவருடைய காவலாளிகளை கூப்பிட்டு அந்த ஜனாசாவை தூக்கி கொண்டு போறாங்க. அவருடைய வீடை விசாரிக்கிறாங்க. அப்ப சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, இவருக்கு வீடு இந்த இடத்துல இருக்குது, இவர் செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் இவருக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கவே இல்லை, இவருக்கு ஒரு மனைவி மட்டும் இருக்கிறார், அவரை இவர் சரியா பார்க்கல. இப்படி எல்லாம் சொல்லப்பட்ட மனிதனை கூட்டி கொண்டு போய் வீட்டுல போட்டதோட மனைவி தன் கணவனுடைய ஜனாசாவை பார்த்து மனைவி ஏங்கி அழ ஆரம்பிக்கிறார். சுலைமான் அல்-கானூனி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு சரியான சந்தேகம், என்ன நடக்குது? ஊரே கெட்ட மனிதர் என்பதாக சொல்லுது, மனைவியை சரியா பார்க்கல என்று சொல்லுது. ஆனா இந்த பெண்மணி இப்படி அழுறா. அந்த மனிதர் சுலைமான் அல்-கானூனி வந்திருக்கிற அரசர் என்றது யாருக்கும் தெரியாது. வீட்டுக்குள்ள அந்த பெண்மணியும் ஜனாசாவும் சுலைமான் அல்-கானூனி இருக்கிறாரு, பக்கத்துல அவருடைய சில காவலாளிகள் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்டாங்க, தாயே, உங்களோட கடவுளை பற்றி இப்படி எல்லாம் சொல்லப்படுவது, ஆனால் நான் ஜனாசாவை கொண்டு வந்து விட்டா நீங்க அழுவது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்து. அந்த பெண்மணி சொன்னா, என்னுடைய கணவன் என்னுடைய விஷயத்துல எந்த பொறுப்பாடும் செய்யல. அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தரல. என்னுடைய கணவன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்கக்கூடிய உண்மையான ஒரு தக்குவாதாரி. அப்ப உடனே சுலைமான் அல்-கானூனி ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, அவ மக்கள் எல்லாம் இப்படி சொல்றாங்களே, அதற்குரிய காரணம் என்ன? அவ சொன்னாங்க, என்னுடைய கணவன் ஒவ்வொரு நாளும் சம்பாதிச்சு கொண்டு வருவார். சம்பாதிச்சு கொண்டு வந்த பணத்துல ஒரு பகுதியை எனக்கு தருவார் குடும்ப செலவுக்காக, இன்னொரு பகுதியை ரெண்டாக பிரிப்பார். அதுல ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு போயிட்டு நேர மதுபான கடைக்கு போவாரு. அந்த பணத்துக்கு எவ்வளவு மதுபானம் வாங்கணுமோ அவ்வளவு மதுபானத்தையும் வாங்கி கொண்டு வந்து அந்த ஒவ்வொரு மதுபான போத்தலையா திறந்து காண்ல கொட்டுவார். கொட்டிட்டு துவா செய்வார், யா அல்லாஹ், என்னுடைய சம்பாத்தியத்துக்கு ஏற்றாற்போல் என்னால் முடிந்த அளவுக்கு நான் வாலிபர்களின் ஒரு கூட்டத்தை மதுபானத்திலிருந்து பாதுகாத்துட்டேன். என்னை நீ ஒரு சதகா
வாலிபர்களை பாதுகாக்க தன்னுடைய சொத்திலிருந்து ஒரு சொத்தை கொடுத்து சாராயத்தை கொண்டு கொன்றார். மறுபடியும் போவாரு, அடுத்து சல்லி பகுதி எடுத்துக்கொண்டு வைத்து ஜினா செய்யக்கூடிய ஒரு பெண்மணியை பிடிச்சி சொல்லுவார், இன்றைய நாள் நீ எவ்வளவு சம்பாதிப்பாயோ அந்த பணத்தை பிடிச்சுக்கோ, நீ ஜினா செய்யாம வந்து துவா செய்வாங்க, யா அல்லாஹ் வாலிபர்களின் ஒரு கூட்டத்தையும் ஜினா செய்யக்கூடிய ஒரு பெண்மணியையும் நான் பாதுகாத்துட்டேன், என்னால ஏழுமாற்றம் செஞ்சுட்டேன், நீ அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்துடு, என்னைய பொருந்திக்கோன்னு துவா செய்வாங்க. என்ற கணவன்கிட்ட நான் சொன்னேன், நீங்க இப்படி செய்யறதால மக்கள் அவளே கேவலமாக கருதுவாங்க. நீங்க ஒரு சாராயம் குடிக்கிறவரு, பெண்கள் பின்னால போறவரு, பெண்களோட நடந்து கொள்றவரு, இப்படி என்றெல்லாம் பேசுவாங்க, உங்களோட ஜனாசால கூட யாரும் கலந்து கொள்ள மாட்டாங்களே என்று சொல்லி நான் என் கணவன் அடிக்கடி சொல்லுவேன். என் கணவன் சொல்லுவார், நீங்க பயப்படவாங்க, இந்த நாட்டினுடைய அரசன் என்னுடைய ஜனாசாவை தொழுவிப்பார், என்னுடைய ஜனாசால இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உலமாக்களும் ஹுக்கமாக்களும் கலந்து கொள்வார்கள், அறிவாளிகளும் அறிவு ஞானமற்றவர்களும் கலந்து கொள்வார்கள், அதை பற்றி யோசிக்கவாங்க. சொன்னதோட சுலைமான காரணம் ஆரம்பிச்சிட்டார். அவர் அனுரா இந்த பெண்மணி கேட்டா, ஏன் நீங்க அனுபவி சொன்னார், மாறு வேடத்தை கலைந்தவராக சொன்னாரு, நான் தான் இந்த நாட்டு அரசன் சுலைமான காரணம். எனக்கு தூக்கம் போகல, காரணம் உங்களோட கணவருடைய ஜனாசா என்னை தூங்க விடல. மக்களுக்கு அறிவித்தல் கொடுத்தாங்க, நாட்டில் இருக்கிற முழு மனிதர்களும் இந்த ஜனாசால கலந்து கொள்ளணும், விசேஷமாக உலமாக்களும் ஹுக்கமாக்களும் இந்த ஜனாசால கலந்து கொள்ளணும். முழு ஊரும் கலந்து கொள்ள அந்த மனிதனுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்படுவது, தொழுவிச்சது நாட்டினுடைய அரசன் கலந்து கொண்டது முழு உலமாக்கள். பார்க்கிறதுக்கு மோசமான ஜனாசாவாக விளங்குச்சு, ஆனா அவருடைய சதகா, அவருடைய சதகா தான தர்மம் அவருடைய மௌத்தா அழகுபடுத்துச்சு. எவ்வளவு அழகுபடுத்துச்சு, எவ்வளவு அழகுபடுத்துச்சு. முழு நாடும் கலந்து கொள்ள, உலமாக்கள் சுகமாக்கள் கலந்து கொள்ள ஒரு ஜனாசான்னு சொன்னா சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதனுடைய ஜனாசாவுக்கு நாட்டு அரசனுக்கு எல்லாம் தூக்கத்தை இல்லாம ஆக்குறான்னு சொன்னாங்க. இது எதனால? மறைவாக செய்யப்பட்ட சதகாவின் மூலமாக, மறைஞ்சு செய்யப்பட்ட சதகாவின் மூலமாக. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எல்லாம் விளங்கிக்கோங்க. இந்த எங்களை சுற்றி எத்தனையோ தேவையுள்ள மக்கள் இருக்கிறார், நாங்க விளங்கிக் கொள்றோம். எத்தனையோ தேவையுள்ளவர்கள் இருக்கிறார், ஆனா விளங்கிக் கொள்றோம். ஆனா மார்க்கம் ஒரு தேவையுள்ளவனை கவனிக்கிற விஷயத்துல மார்க்கம் எந்த அளவுக்கு மும்முரமாக ஈடுபட்டிருக்குதுன்னு சொன்னா, ஜகாத்துல ஒரு ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக்கி. ஏன் ஜகாத்துல் ஃபித்ர்? பெருநாளுடைய தினம் யாரும் உணவு இல்லாமல் இருக்கக்கூடாது, எல்லாரும் சாப்பாடு இருக்கணும். ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக்கி. ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கப்படக்கூடிய காலத்துக்கு கிட்ட வந்திருக்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொருத்தரும் அதாவது 2.5 கிலோ, 600 கிராம் தான், 600 கிராம் 400 வரும், 2.5 கிலோ ஒவ்வொரு மனிதரும். அதாவது பெருநாளுடைய பிறை காணும் பொழுது ஹயாத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும், அது குழந்தை பிறந்திருந்தால் அல்லது ஒரு கட்டத்துக்கு பின்னால் மனிதர் மரணித்தால் அவருக்காக வேண்டி ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கப்படும். உதாரணமா 7 மணி போற காட்டுறாங்க, 7:2க்கு 7:1 மரணிச்சுட்டாருடா, மௌத்தா போனவருக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கப்படும். 7 மணி போற காட்டுறாங்க, 5, 6, 59 கொண்டு போகுதுன்னு சொன்னா அந்த குழந்தைக்கும் ஜகாத்துல் ஃபித்ர் வராத பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரமலானுடைய காலத்துல ஆரம்பத்தில் வஃபாத்தாயினா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. பெருநாளுடைய செலவு போக, ஒரு குடும்பத்தினுடைய பெருநாளினுடைய செலவு போக அவர்கள் சாப்பிட, அவர்களுடைய செலவுக்கு கீழால் உள்ளவர்கள் சாப்பிட, அவர்களுடைய ஆடை செலவு போக மேல் மிச்சமாக இருக்கிறது தான் ஜகாத்துல் ஃபித்ர். இன்னைக்கு சிலர் ஜகாத்துல் ஃபித்ர் கடமைதான், இன்னைக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கணும் கடன் வாங்கி, அவர்களிடத்துல இல்ல கடன் வாங்கி ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கிறார், நன்மை கிடைக்கும். ஆனா சட்டம் கடமை என்பது தன்னுடைய தேவை போக, தன் குடும்பத்தினுடைய தேவை போக மேல் மிச்சமாக இருக்கிறது தான் ஜகாத்துல். மேல் மிச்சமாக இல்லைன்னா அவருக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கடமை. பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்து. கண்ணியமான சகோதரர்களே, ஷாஃபி மذஹபினுடைய முடிவு, ஷாஃபி மذஹப்ல எங்களுக்கு அரிசி தான் கொடுக்க சொல்லுங்க.
நாங்க சாப்பிடுற சாப்பிடுறோம். நான் நல்லது சாப்பிடுறது நல்லதுதான் கொடுக்கணும். நான் நல்லதை சாப்பிடணும் மோசமானதை கொடுக்க கூடாது. நான் கீரி சோபா சாப்பிடணும் நாட்டஸ்டி கொடுக்க போகக்கூடாது. நான் பாஸ்மதி சாப்பிடணும் கீரி சோபா கொடுக்க போகக்கூடாது. எது எதோட தரத்துல இருக்குதோ அந்த தரத்துக்கு எக்ஸ்ட்ரா சொல்லணும். அதனால ஜகாத்துல் ஃபித்ராவுடைய அக்ஸர் கேக்குறாங்க, எல்லாரும் அரிசியை கொடுத்தா சாப்பாட்டுக்கு என்னப்பா கறிகள் செய்வாங்க, அது சதகா, அது மேல்மிச்சமானது. உங்களுக்கு அரிசி மட்டும் தான் கொடுக்கணுமோ உங்களோட கடமையை நிறைவேற்றுங்க. மேல்மிச்சமா கறியும் வாங்கி கொடுக்கணுமோ அதை கொடுங்க, யாரும் மானன்னு சொல்ல போறது. அது சந்தோஷம், அது நன்மைக்கு மேலான நன்மை கொண்டு சேர்க்கக்கூடியது. 100 நாளா 100ஆக இருக்கு. அதனால அந்த விஷயத்துல நாங்க சிந்திக்க தேவையில்ல, கடமையை முதல்ல நிறைவேற்றுவோம். அதுக்கு பின்னால மேல்மிச்சமாக கொடுக்கிறதாக இருந்தால் அது நாங்க மேல்மிச்சமானதாக கொடுக்கும். அடுத்த நேரம் பக்கத்து வீட்டுல எங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள்ல நிறைய மக்கள் இருப்பாங்க, தேவையுள்ளவர்கள் இருப்பாங்க. எங்களையால எல்லாருக்கும் எல்லாத்தையும் செஞ்சு கொள்ள இயலாம். ஆனா பெருமாளுடைய தினம் ஏழு பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுனா குறைஞ்சது கடைசியில பிள்ளைக்கு செலவு இல்லை. அல்லது இந்த பக்கத்து வீட்டுல ஒரு பிள்ளைகிட்ட இல்லாம இருக்குது, 4 பிள்ளைகள் இருக்குது, 4க்கும் எடுத்து கொடுக்கலாம். எனக்கு ஒன்று எடுத்து, நான் ஒரு டிஷர்ட் எடுத்து கொடுக்கிறேன், இன்னொரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அந்த பிள்ளையும் பெருமாளுடைய சின்னத்தில் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சின்ன புள்ள அழுது கொடுக்கிற பெருமாளுடைய அந்த புள்ள விளையாட போவாம அழுது கேட்டார், என்னம்மா கண்டு அழுகுறீங்க? இல்லையா வாப்பா யுத்தத்துல இருந்து ஷஹீதாச்சு, அதனால அழுது கொண்டிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்போட கூட்டி கொண்டு போறாங்க. கைத்து சொன்னாங்க, நான் உங்களுக்கு வாப்பாவாக இருக்கிறேன், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உங்களுக்கு தாயாக இருப்பாங்க, ஹசன் ஹுசைன் உங்களுக்கு சகோதரர்களாக இருப்பாங்க. இது புதிய ஆடைகள் அணிவிச்சு அந்த புள்ளைய கூட்டி கொண்டு போறாங்க. அந்த புள்ள அழுது கொண்டிருந்த புள்ள சிரிச்சு கொண்டு போறாங்க. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம். இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்திருக்கிறாங்க. அதனால கொடுக்கறதுல யோசிக்க கூடாது. என்னால எவ்வளவு வேணுமோ எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கலாம். ஆனா என்னால ஒரு பிள்ளையை பார்த்து கொள்ளலுமா, அந்த ஒரு பிள்ளைக்கு பெருநாளுடைய தினம் சாப்பாடு சமைக்கிறோம், சும்மா கொடுக்க தொடங்குறோம், யாருக்கோ கொடுக்குறோம். பக்கத்து வீட்டுல ஆகாத நிலைமையில இருப்பாங்க, ஒரு பிள்ளைக்கு அவங்களுக்கு அவங்களுடைய நிலைமையை கவனிக்கிறது. ஒவ்வொரு பெருநாளுடைய நாள் என்றது அது சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நாள். அதனாலதான் நாங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுல நாங்க எவ்வளவு சந்தோஷம் கொடுக்கணுமோ அவ்வளவு சந்தோஷம். எங்களால் முடியுமான அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் நாங்கள் கொடுத்துச்சோம். எங்களால் கண்ணியமான சகோதரத்தை அதே மாதிரி மார்க்கம் தேவையுள்ளவர்களை காணிக்க ஜகாத்துல் ஃபித்ரை வச்ச மாதிரி கடனை ஹலாலாக்கி வச்சிருக்கு. கடன் கொடுக்கறது சுன்னத்தாக்கி வச்சிருக்கு. கடன் கொடுத்துட்டு திருப்பி தரத்து போகிறது கஷ்டம் என்ன, அதை லேட்டாக்குறதுக்கு அனுமதி தந்திருக்கு, சுன்னத்தாக்கி வச்சிருக்கு. தேவைகள் பூர்த்தியாகும். அதிலேயும் ஆக விசேஷமாக ரமலானுடைய மாதம் ஒவ்வொரு சதகாக்களுக்கும் 70 சதகா கொடுத்து நன்மைகள் எல்லாம் தந்து கொண்டிருக்கிறார். ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மையை தந்து கொண்டிருக்கிறார். செய்ய முடியுமான செஞ்சிருவோம். அதாவது இமாம்கள் சொல்றாங்க லைலத்துல் கத்ருடைய இரவு கடைசி 10ல வரும். ஆனால் எந்த இரவுன்றது தெரியும். அதனால சுருக்கமாக சில அமல்களை சொல்றாங்க, சில உலமாக்கள் சொல்றாங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப் மீடியா சோசியல் மீடியாக்கள் சுத்தி கொண்டு இருக்குது. ஷேக் ஹராம் சொன்னதாக, அதாவது ஹராம் வைக்கக்கூடிய இமாம் சுதேஷ் சொன்னதாக சுத்தி கொண்டிருக்குது. பலரும் பல காரணங்களை சொன்னாலும் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்ப்போம். சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் சின்னதாக ஒரு சதகா செய்யுங்க, அது லைலத்துல் கத்ராக இருந்தால் அதாக சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் 2 ரக்காத் சொல்லுவோம், ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் இஸ்திக்ஃபார் செய்வோம், ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் ஸலவாத் சொல்லுவோம், ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் திக்ர் செய்வோம். இது ஒவ்வொரு நாளும் செய்வோம். அன்றைய இரவு எங்களுக்கு லைலத்துல் கத்ராக இருந்தால் அல்லாஹ் அதை அமைத்து தருவதற்கு நாங்க ஒரு லைலத்துல் கத்ர் நினைச்ச ஒரு இரவோட அமல் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த நாள் லைலத்துல் கத்ர் ஆகும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் ஒற்றைப்படையில தேடிக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இன்றைய இரவு ஒற்றைப்படையுடைய 21, 23, 25, 27, 29 கடைசி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சதகா, ஒரு 2 ரக்காத் தொழுக, அதே மாதிரி ஏதாவது இஸ்திக்ஃபார் துஆக்கள்ல கொஞ்சம் கலந்து கொள்றது, இவைகளை செஞ்சிட்டோம் என்றா அந்த லைலத்துல் கத்ருடைய ரூஹ் இன்ஷாஅல்லாஹ். அதுலயும் ஆக விசேஷமான ஒரு விஷயம், ஆக விசேஷமாக சொல்றாங்க ஒரு விஷயம், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த மஸ்ஜித்ல எங்களுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய உலமாக்கள், மஸ்ஜிதில் வேலை செய்யக்கூடியவர்கள், மஸ்ஜிதுக்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்கள், அவர்களுக்கு உண்டான ஹக்கை கொடுக்கிறது எங்கட ஏட பிள்ளைக்கு நான் உட்படுத்தி கொடுத்துட்டேன், என்னுடைய ஒய்ஃபுக்கு நான் உட்படுத்தி கொடுத்துட்டேன். ஆனா எனக்காக வேண்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், லீவு கூட இல்லாம வந்து செய்ய செஞ்சோம். ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய நிலைமையும் ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் ரமலான்ல லீவு கொடுக்கறது இல்லை. ஏன்னா ரமலான்ல தேவை கூட
தராவியும் தொழுவிக்கணும். அதுக்கு பின்னால கடைசி 10 கியாமுல் வரும். அதுக்கு பின்னால ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் சில மஸ்ஜிதுகள்ல தஸ்பீஹ் தொழுகை வருவது, ஹிஸ்புடைய நிலைமைகள் வருவது, இஃப்தாருடைய ஏற்பாடு செய்ய வேண்டி வருது. மஸ்ஜிதுடைய எல்லா நிலவரங்களையும் பார்த்து செஞ்சு நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்களும் மஸ்ஜிதில் இமாம் இருக்கிறார், போல அடிக்க சொல்றாங்க, இதை பாருங்க அதை பாருங்க, அதையும் சேர்த்து செஞ்சு கொண்டு மாஷா அல்லாஹ் தன்னுடைய சொந்த வீடு மாதிரி மஹல்லாவை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய மஸ்ஜிதினுடைய இமாம்களும் கூடியது. அவர்களுக்குரிய ஹக்க கொடுக்கிற விஷயத்துல நாங்க கஞ்சத்தனம் பட்டதே. அதனால நிர்வாகம் கேட்டுக்கொண்ட ஒரு விஷயம், கீழ் மாடியில ஒரு ஃபார்ம் வச்சிருக்கிறாங்க. அந்த ஃபார்மை கட்டாயமாக ஒவ்வொருத்தரும் எடுப்போம். அதுல எங்களுக்குரிய ஹக்க, நாம கொடுக்க வேண்டிய ஹக்க தாராளமாக இருக்கும். அதுல நான் கஞ்சத்தனம் என் வீட்டுக்குள்ளேயாக இருக்கலாம். அவரும் குடும்பத்துல என்னுடைய சகோதரன், என்னுடைய மகன், என் மகன் வயசுல இருந்து அவர் என் மகனாக நினைக்கணும், என் சகோதரன் வயசுல இருந்து என் சகோதரனாக நினைக்கணும். நான் நினைக்கிறது நான் என் சகோதரனுக்கு கொடுக்கறதுல எந்த குறைபாடும் செய்ய மாட்டேன், எந்த கஞ்சத்தனமும் செய்ய மாட்டேன். சிலர் யோசிக்க கூடும், இதுக்கு தான் எவ்வளவு பயன் செய்ய வேண்டிய கடமைகள் இன்றைக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய நிலைமையில அர்த்தம். இதெல்லாம் ஞாபகப்படுத்த தேவையில்லை. இதெல்லாம் நானா சுயமாக சிந்திச்சு செய்ய வேண்டிய விஷயம். ஆனா இன்றைக்கு ஒவ்வொன்றும் ஞாபகப்படுத்த வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கு. அதனால கண்ணியமானவர்களுடைய சகோதரர்களே, ரப்பு தந்திருக்கக்கூடிய அளப்பெரும் நியமத் கொடுப்போம். சேகரிச்சு இருக்கிறதுல எந்த ஃபாயிதாவும் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறது ரொம்ப ஆபத்தானது. குர்ஆன்ல வரக்கூடிய சம்பவம், சூரா கலம்ல வரக்கூடிய சம்பவம். ஒரு தந்தை ஒவ்வொரு நாளும் அறுவடை செய்து கொண்டிருந்தார். அறுவடை செய்யக்கூடிய நாள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய முழு ஏழைகளுக்கும் ஒரு பங்கு கொடுத்து கொண்டிருந்தார். அந்த தந்தை வஃபாத்தாயினார். மகன்மார் பொறுப்புக்கு வந்தாங்க. வாப்பா கரையே இல்லை, முழு சொத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இவங்களுக்கு ஏன் இப்படி கொடுக்கணும், அதான் கூலி கொடுக்கிறோம் தானே, அடுத்த நாள் சுப்பகோட போறோம், நாங்களே அறுவடையை முடிக்கிறோம், அவங்க வந்தா தானே கொடுக்கணும், அதுக்குள்ளால வேலையை முடிச்சுட்டு வருவோம் என்று 2 மகன்மாரும் ஐடியா பண்ணினாங்க, சிந்தித்தார்கள், செயல்பட ரெடியாகினாங்க. அதிகாலையில போயிட்டு சேர்ந்தாங்க. அந்த வயல் முழுக்க எரிஞ்சு சாப்பிடாங்க. இன்னா பலவுனாஹும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னah இன் அக்ஸமு அன் யஸ்குன்ஹா. அவங்க அடுத்த நாள் போய் பார்க்கறாங்க, அப்படியே எரிஞ்சு சாம்பலாக இருந்துச்சு. உள்ளம் நினைச்ச ஒரே ஒரு கேள்வி, அப்பா கொடுத்தார், அவர் யோசிக்காம கொடுத்தார், நாங்க ஏன் கொடுப்போம் என்றார்கள். அல்லாஹ் முழுமையாக அல்லாஹ் தந்திருக்கிறான், ஞாபகத்தை அதிகமாக தந்திருக்கிறான். கொடுப்பதில் சிக்கனம் காட்டவான, கொடுக்கிறதுல யோசிக்கவான. நாம கொடுக்கலாட்டு வேற யார் கொடுப்பா என்றதை யோசிக்க. உங்களோட குடும்பத்துக்கு செலவழிக்கிறீங்க, உங்களுடைய தேவைகளுக்கு செலவழிக்கிறீங்கன்னு சொன்னா அந்த இமாமுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அந்த மஸ்ஜித் ஊழியருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அந்த முஅத்தினுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. அவரும் அவருடைய குடும்பத்தை பார்க்கணும் வேண்டாம், அவர் நீங்க கவனிக்கிறது. அவங்களுக்கு கீழால் அவங்களோட மகளால வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாரா, அவரை எங்க வீட்டுக்குள்ள கண்ணியமான சகோதரர்களே, பல நிர்வாகம் தலைக்கு மேலாக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு மக்களுடைய ஒத்துழைப்பு தாராளமாக தேவை. நிர்வாகத்தாலே எல்லாமே செய்யலாம். அவங்களால ஏகமானம் செய்யறாங்க, அதற்குண்டான முயற்சியை செய்யறாங்கன்னா அது பாராட்டத்தக்கது. அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில வர்க்க செய்யணும். அதே நேரம் மஹல்லாவாசிகளாகிய நாங்க அந்த இடத்துல கை கொடுக்கலன்னு சொன்னாங்க. சிலர் யோசிப்பாங்க, பெருசா செய்யறதுக்கு இல்ல, பெருசா செய்யறதுக்கு இல்லாட்டி என்னால முடியுமான செய்வோம், இல்லை என்பது என்னால கொடுக்க முடியாது எல்லாம் தரல இல்ல, அவர் நிலமாகவே. ஆனா என்னால இவ்வளவுதான் கொடுக்கணுமா கொடுக்கிறது, சிறுத்துறையும் பெருவெள்ளமாக ஒரு தேவை, ஒருத்தருடைய தேவை பூர்த்தி ஆகணும். சகோதரர்களே, நம்ம தந்திருக்கக்கூடிய ஞாபகம் பயன்படுத்துவோம், பாவிச்சுக் கொள்வோம், உலமாக்களை கவனிப்போம். அதே மாதிரி தேவைகள் உலமாக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு உங்களோட மகள்லாம், அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்கு, அவங்களுக்கு தெரிஞ்ச உலமாக்கல்ல, அவங்களோட நண்பர்கள்ல தேவை உள்ளவர்கள் இருப்பாங்க. அவங்க வெளியில சொல்லாத, நாங்க சதகா கொடுத்து சிறந்த மக்கள் யார் தெரியுமா, தேவை இருக்கும் வெளியில சொல்லாம இலைமறை காய்க்கிற மாதிரி மறைஞ்சி வச்சுப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. நான் கிட்டத்துல ஒரு சம்பவம் ஒன்று வாசிச்ச ஞாபகம். ஒரு மனிதர் தன்னுடைய ஜகாத்தை கொடுக்கிறதுக்காக ஜகாத் பணத்தை எடுத்துக்கொண்டு ஊராக சுற்றுவார். அசருடைய நேரமாவது மஸ்ஜிதில் பற்றி தங்குறாரு, தூக்கம் போகுது. கனவுல அவருக்கு சொல்லப்பட்டுச்சு, இந்த மஹல்லாவை சார்ந்த இந்த மனிதருக்கு கொடுப்பாயா, 3 நாளா சாப்பாடு இல்லை.
இல்லாம இருக்கிறவங்களோட ஜக்காத் அங்க கொண்டு போய் சேருங்க கனவுல சொல்லணும். சின்ன சம்பவம். ஆனா யோசிக்க வேண்டிய விஷயம், 3 நாளா சாப்பாடு இல்லாம யார்கிட்டையும் கேட்கல. அல்லாஹ்விடத்துல மட்டும் முறைப்பாடு செஞ்சா அல்லாஹ் அவருக்கு ஏற்பாடு எப்படி செய்யலாம், கனவுல சொல்லப்படுது. இதுதான் எனக்கு நாங்க கொடுக்கக்கூடியது. நாங்க தேவையுள்ளவர்களை பார்க்க சிலர் யோசிப்பாங்க, இன்னைக்கு எல்லாரும் போய்த்தானே அப்ப சொல்றாங்க, யார் இன்னைக்கு உண்மையை சொன்னா, யார் இவரே நல்லது சொன்னாங்க, நம்பி கொடுத்தா அவராக மோசமாகிறாரு. நாங்க இஹ்லாஸோட செயல்படுவோம், அல்லாஹ் அவருக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஒரு பெரும் பணக்காரர் அவருடைய ஜக்காத்தை சதகாவை மறைஞ்சு கொடுக்கணும் என்பதற்காக இரவு நேரத்தில் ஒளிஞ்சு வைத்து கொடுத்தார். முதல் நாள் கொடுக்கப்பட்ட ஒரு கல்லணி, பிறகு காலையில சொல்லப்பட்டுச்சு கல்லனுக்கு சதகா கொடுக்கப்பட்டுச்சு. 2வது நாள் மறைஞ்சு எடுத்துக்கொண்டு போனாரு, வைத்து கொடுத்தாரு ஜகாத்தை, வைத்து ஒரு விபச்சாரியை கையில கொடுத்தாரு. அடுத்த நாள் காலையில சொல்லப்பட்டுச்சு விபச்சாரிக்கெல்லாம் ஜகாத் கொடுக்கலாம். 3வது நாள் ஒரு பங்கு எடுத்துக்கொண்டு போயிட்டு யாருக்கும் தெரியாம சரியான கவலை, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுக்குறேன், ஒரு கல்லனுக்கு விபச்சாரிக்குமா வைத்து செய்யறோம். 3வது நாள் ஒளிச்சு போறா, வைத்து கொடுத்தா ஒரு பணக்கார கையில கொடுத்து சரியான கவலைப்பட்டார், என்ன செய்ய. ஆனால் உண்மையான மனசு இஹ்லாஸோட தன்னுடைய உல சுத்தத்தோட கொடுத்தாரு. அந்த கல்லன் அந்த பணத்தை பெற்று கொடுத்து அந்த விபச்சாரி பெண்மணி அந்த பணத்தின் மூலமாக தௌபா செஞ்சிருக்கிறான். கொடுக்காமல் ஒழிச்சு வச்சிருந்த பணக்காரன் அவனுடைய உள்ளத்துக்கு அல்லா மாற்றத்தை கொடுத்தான். அவனுடைய சொந்த சதக்கா செய்யக்கூடியவனாக அல்லாஹ். இதுதான் எங்களுடைய இஹ்லாஸுக்கு உண்டான. நாங்க கொடுக்கணும்னு நினைக்கிறோமா, எங்களோட மனசு தேர்ந்தெடுக்குது, இன்னாருக்கு கொடுக்கணும்னு தேர்ந்தெடுத்து தான் நாங்க அவருக்கு கொடுத்தோம். அது விசேஷமாக கேட்காம இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருவோம். தெரியுமா, அவருக்கு கொடுக்கணும் எண்ணம் வந்து நாங்க கொடுத்துருவோம். தெரியுமா எப்படி சொல்றாருன்னா, ஒரு தடவை அவருக்கு கொடுக்கணும் ஒரு எண்ணம், ஒரு மனிதருக்கு இவ்வளவு கொடுக்கணும், ஆனா அவருக்கு பாத்ரூம் டொய்லெட்டினுடைய தேவை, அந்த பாத்ரூமுக்கு பேய்த்துட்டு இடையில வந்து அந்த பணத்தை கொடுத்துட்டு பாத்ரூம். மனிதர் கேட்டார், ஏன் இவ்வளவு அவசரம், போறீங்க உங்களோட தேவையை பூர்த்தியா முடிச்சுட்டு வரீங்க சொன்னாங்க. கொடுக்கணும் எண்ணம் வந்த உடனே கொடுத்துருவோம். நான் பெய்துட்டு வாரம்னா என் மனசு மாறும், என் மனசு மாறும். போறது சைத்தானுடைய இடம், அவனை குழப்புவான், நான் கொடுக்க மாட்டேன். அதனாலதான் உடனே சிந்தனை வச்சு நான் கொடுத்துட்டேன். ஒவ்வொருத்தருடைய எண்ணமும் அப்படிதான் சிந்தனை வருவது. சில நேரம் ஒரு விஷயம் சொல்லப்படும் பொழுது அவருடைய உள்ளத்துல வரும், நான் இதை செய்யணும், நான் இதை செய்யணும், இதை செய்யணும், எல்லாம் முடிஞ்சு போக அதை அப்படியே மறந்து போயிட்டு அதனுடைய சிந்தனை செய்யணும்னு நினைச்சனே மறந்துச்சே அப்படியே மறக்கும் கடைசி வரைக்கும். அதனால கொடுப்போம், கொடுப்பதில் நல்லா லட்சியம் வச்சிருக்கிறான், கொடுப்பதில் நல்ல சந்தோஷத்தை வச்சிருக்கிறான். சந்தோஷம் அளவு தெரிஞ்சு நிம்மதி கிடைக்கும். என்னுடைய சொத்துல வரக்கத்து கொடுக்கிறதாக தான் உண்டா. எங்களுக்கு அல்லா தந்திருக்கக்கூடிய ஞாபகம் பயன்படுத்துவோம், தேவையுள்ள மக்களுக்கு கொடுப்போம். அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடையக்கூடிய கூட்டத்தில் அல்லா நம் அனைவரையும் சுத்தருவானாக. என்னுடைய பாவங்களை பண்ணி சொல்வாயா, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை பண்ணி சொல்வாயா, என்னுடைய பாவங்களை பண்ணி சொல்வாயா. எல்லாம் கொடுக்கக்கூடிய நல்லா கொடுப்பதில் கொள்ளாத சந்தோஷத்தை தருவியாங்களா, கொடுக்கிறதுனால மனசு நிம்மதியை தருவியாங்களா. யாரா யாரா நாங்கள் தேவையுள்ள மக்களை காட்சி தருவியாங்களா. கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்கக்கூடிய மனசு உடனே கொடுக்கக்கூடியவங்களா ஆகுவியாங்களா. என்னுடைய சொத்து செல்வங்களை பாதுகாத்துவியாங்களா, அதில் பார்க்க சொல்லுவியாங்களா. எங்களுடைய ஆகத்துக்களை நிறைவேற்றுவியாங்களா. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உலகத்துடைய வாக்கியங்களை கொடுத்துவியாங்களா. என்னுடைய வாகன கமிஷன்வியாங்களா. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له، ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وشفينا محمد وعلى اله وصحبه اجمعين. اما بعد، يا ايها الاخوه في الله اوصيكم واياي بتقوى الله واحثكم على طاعته وازيدكم معصيته، ان ديننا دين الاسلام يهدي الى سبيل الرشاد، وشرعه النبي صلى الله عليه وسلم واله وصحبه وسلم بين ذلك في سيرته الجميله، ولم تبقى في قلبه صخره الدنيا، وهو الذي قال لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضه ما سقط في شربة ماء، رواه الترمذي. وفي العالم فرقة تعيش، فرقة أضرت الحياة الدنيا، وفرقة أغرقوا في الآخرة، وهم الفائزون في الدنيا والآخرة.
جزيلا وكونوا من الفرقة الثانية تدخلوا في الدار سلاما وفرحا وسرورا ولا تكونوا ممن تقى وأتضى ولا من المضطرين المذلين في الدنيا والآخرة إن أحسن الكلام وأبين النظام وأحكم الأحكام كلام ربنا السلام والله عز وجل من قائل الذي وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم نفعني الله وإياكم بالقرآن العظيم وبسنة رسوله الكريم أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور. الحمد لله الذي ارشدنا الى صراط مستقيم والذي انعم علينا بدينه التقويم واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على رسوله الامين سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا ايها الاخوان في الله اتقوا الله واطيعوه وان اكرمكم عند الله اتقاكم ان الله تعالى لقد امرنا بالتفكير به في خلقه وقد جعل الله ليلا ونهارا وكل منهما يجري على تدبيره وتقديره فاذا ادبر الليل واقبل النهار واذا ادبر النهار واقبل الليل فيجب علينا ان نتامل في هذا من يفعل هذا وما قائد هذا ومن قائد هذا ويا ايها الاخوان في الله فاعبدوا الله حق عبادته هذه غايه الاهداف فتفكروا في خلق الله واتقوه في جميع الاوقات ولا تهملوا له التقوى في اتباع الشهوات واتبعوا كتاب الله وسنه رسوله صلى الله عليه وسلم لكي لا تكونوا في الضلاله قال رسول الله صلى الله عليه وسلم تركت فيكم امرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنه رسوله صلى الله عليه وسلم اللهم اجعلنا ممن يؤدي فرائضك وانتهى عن نواهيك واجعلنا من عبادك الصالحين واحشرنا غدا في زمرة الاولياء والعلماء والمتقين اللهم ارض عن ساداتنا الخلفاء الراشدين امير بن سيدنا ابي بكر الصديق رضي الله عنه وسيدنا عمر بن الخطاب رضي الله عنه وسيدنا عثمان بن عفان رضي الله عنه وسيدنا علي بن ابي طالب رضي الله عنه وارض عن امهاتنا من ازواج رسول الله صلى الله عليه وسلم وسائر الصحابه اجمعين والتابعين ومن تبعهم باحسان الى يوم الدين وارض عنا معهم برحمتك يا ارحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والاحياء منهم والاموات انك قريب مجيب الدعوات اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ولا تجعلنا من حطب النار فانها بئس الدار وبئس المصدر وبئس القرار ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم ان الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.